மாமா, பவானிய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல பார்வதி, எங்க தேடியும் கிடைக்கல. மனசு மாறிட்டா மாறிட்டா நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிப்பேனா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விசாரிச்சீங்களா? வரும்போது எஸ்ஐ கால் பண்ணி விசாரிச்சேன். இன்னும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு தான் சொல்றாரு பார்வதி. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பவானியோட போட்டோ அனுப்பிச்சிருக்காங்களா தங்கச்சி? சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா பவானியை கண்டுபிடிக்கணும் மாமா. கண்டுபிடிச்சலாம் பார்வதி. எனக்கு என்னமோ மகேஷ் அம்மா மேலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? எப்படி கிடைப்பா? நீ எதுவும் பயப்படாத பார்வதி, டவுட் தான். பவானிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன் மாமா. கடவுள் கண்டிப்பா என் வேண்டுதலை நிறைவேற்றுவாரு. வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும் தங்கச்சி. பவானிக்கு எதுவும் ஆகாது, நல்லபடியா திரும்பி வந்துருவா, நீ கவலைப்படாத. பார்வதி, அம்மா ஏற்பாடு பண்ணிருக்கிற மகேஷ் நிச்சயதார்த்தத்துல உனக்கு விருப்பம் இருக்கா? வேணும்னே இந்த மாதிரி எல்லாம் கேட்பான் போல இருக்கு. இவ இப்ப அம்மா விருப்பம் தான் என் விருப்பம்னு சொல்ல போறா. பதில் சொல்லு பார்வதி. நீ பொறுப்பெடுத்து நடத்துற மகேஷ் நிச்சயதார்த்தத்தை முழு மனசோட தான் சரியா? உனக்கு விருப்பம் இருக்கா? பரம்பரை வாழ் மேல அம்மா செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது மாமா. போச்சுட்டா, மொத்தமா கொடுத்துட்டா, அவ்வளவுதான். ஏற்கனவே ஒத்து ஒத்து பாத்துட்டு இருக்கான். அம்மாவோட வாக்க காப்பாத்தணும், அது என்னால முடியும். அதுதான் என்னோட விருப்பமும். முடிஞ்சது. நான் இதான் அவகிட்டயே சொன்னேன் மாமா. பவானி மகேஷ் காதல் உண்மையா இருந்தா அந்த காதலே அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கும். அம்மாவுக்கு விருப்பம் இல்லாத பவானி மகேஷ் விஷயத்துல இனிமே எந்த காரணத்தை கொண்டு நான் தலையிட மாட்டேன். ஹலோ அகிலா. ராஜி, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே பண்ணிட்ட. நிச்சயதார்த்த வேலையெல்லாம் நீயே கவனிச்சுக்கிட்டு இருக்க. ரொம்ப நன்றி அகிலா. என்ன இது ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், ஆனா நீ என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லணும். என்ன அகிலா இது? நான் ஏன் உன்கிட்ட உண்மைய மறைக்க போறேன்? நீ என்ன கேட்க போற கேளு. மகேஷ் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதம் சொல்லிட்டானா? அவன் ஒன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. கிளிப்பில்ல கிளிப்பில்ல. அன்னைக்கு நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு இப்படி கேக்குறேன்னு நினைக்கிறேன். பயப்படாத, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. மகேஷ் சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் உனக்கு சம்மதம் சொன்னேன். அப்படியா? சரி, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். பாய். சரி அகிலா, பாய். நீ
நினைத்ததை நடத்தி முடிப்பவள் நான் நான். சமந்தி, என்ன ஆபீஸ் மெயில் செக் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, உட்காருங்க. ஓகே ஓகே, நீங்க பாருங்க. சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல, சொதப்பாம முடிச்சிடணும். பண்ணிருவா மேடம், என்ன நம்புங்க. நீங்க பேசினபடி அமௌண்ட மட்டும் கரெக்டா கொடுத்துருங்க. வேலையே ஆரம்பிக்கல, பணம் பண்ணணும். ஒழுங்கா வந்த வேலையை முடி. வனஜா யாரோ சாமியார கூட்டிட்டு வந்திருக்காங்க போல இருக்கே. வாங்க சாமி, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. பரவாயில்லம்மா, நான் நிக்கிறேன். அக்கா, நம்ம வீட்ல ஒரு திருஷ்டி பூஜை பண்ணணுமா, அதுக்காக தான் நான் இவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். திருஷ்டி பூஜையா? இப்ப எதுக்கு திருஷ்டி பூஜை? சொல்லுங்க சாமி. ஆமாம்மா, சில நல்ல காரியம் நடக்கிறதுக்கு எதிர்பாராத விதமா சில தடைகள் ஏற்படும். அதுக்கு காரணம் கந்திஷ்டி. கண் திருஷ்டியா? எந்த அளவுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கந்திஷ்டியும் இருக்குமா. கந்திஷ்டி காரணமா தான் நீங்க முன்னாடி நின்று நடத்தின நல்ல காரியத்துல தடங்கள் ஏற்பட்டு நடக்காம நின்னு போச்சு. நல்லாவே கூவரா. அக்கா, மகேஷ் நிச்சயதார்த்தத்தை தான் இந்த சாமி சொல்றாரு. ஏற்கனவே 2 முறை நடக்க இருந்த அந்த ஃபங்க்ஷன் நின்னு போய் இப்ப 3வது தடவையா நம்ம வீட்ல உங்க தலைமையில நாளைக்கு நடக்க போதில்ல. மறுபடியும் நம்ம வீட்ல நடக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் நின்னு போச்சுன்னா வாக்கு கொடுத்த உங்களுக்கு தனக்கு அந்த கெட்ட பேர் எல்லாம் வரும். அதனாலதான் நம்ம வீட்ல கண்டிப்பா திருஷ்டி பூஜை பண்ணியே ஆகணும்னு சாமி சொல்லிட்டாரு. ஏங்கா, பூஜை பண்ணிடலாமாக்கா? எனக்கு என்னமோ இந்த பூஜை பண்றது நம்ம வீட்டுக்கு நல்லதுன்னு தான் தோணுது சமந்தி. பண்ணிடலாமாக்கா? சரி, பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. சரிங்கக்கா, இன்னைக்கே பண்ணிடுறேன். இந்த கலசத்துல இருக்க தீர்த்தத்தை வீட்டுல இருக்க ஒரு இடம் விடாம நல்லா தெளிச்சிட்டு வாங்க. எல்லா கந்திஷ்டியும் காணாம போயிடும்.
பார்வதி, அம்மா. நீ வாங்கிட்டு போய் எல்லா ரூம்லயும் தெளிச்சிட்டு வந்துரு. ஐயோ இவளா? இவரோடு கிலோ தெளிக்க சொல்லு. இல்ல இல்ல அம்மா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. தீர்த்தத்தை உங்க கையால நீங்க தாமா தெளிக்கணும். அப்பதான் கந்திஷ்டி விலகுமா. ஆமாக்கா, கண் திருஷ்டி உங்களுக்கு தானே இருக்கு. அப்ப உங்க கையால தெளிச்சாதான் அதெல்லாம் போகும். வாங்கிக்கோங்க. இந்த வீட்ல நீங்க நல்லா இருக்கணும்க்கா, அதுக்காக தானே இந்த பூஜை எல்லாம் பண்றோம். உங்க கையால தெளிக்கணும். ஆமா சமந்தி, அவங்க சொல்றது கரெக்ட் தான். சரி, என்கிட்டயே கொடு பார்வதி. என்ன சத்தம்? இருக்கிற வேஸ்ட் பொருள் எல்லாம் இங்கதான் இருக்கு. ச்சே, இதெல்லாம் தூக்கி போட சொல்லணும். முதல்ல இந்த கோடவுனை கிளீன் பண்ண சொல்றேன். நல்ல வேலை அகிலா மேடம் பார்க்கல. ஐயோ, என்ன வனஜா, பவானி இன்னும் அந்த அகிலா கண்ணுல படல போல இருக்கே. என்ன செய்யறது இப்போ? இருங்க கங்கா, எனக்கும் ஒண்ணும் புரியாம தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் தெளிச்சிட்டேன் சாமி. பார்வதி, அம்மா. இத பூத்தொட்டில ஊத்தி விட்டுரு. சரிங்கம்மா. அக்கா, நீங்க ஸ்டோர் ரூம்ல எல்லாம் தண்ணி நல்லா தெளிச்சிங்களா அக்கா? எல்லா இடத்த விட ஸ்டோர் ரூம்ல தான் நிறையவே நல்லாவே தெளிச்சேன். ஓ, சரிங்கக்கா சரிங்கக்கா சரிங்கக்கா. அங்கதான் பழைய பொருள் நிறைய இருக்குல்ல, அதனாலதான் கேட்டேன். அவ்வளவுதான், பூஜையெல்லாம் முடிஞ்சதுமா. அம்மா நீங்க போலாமா? மண்டை ஆட்டுறத பாரு. சரி, வரேன். நல்லது நல்லதுமா, நல்லது. நன்றி. யோ யோ, என்னையா வேலை பார்த்த நீ? நான் என்ன கங்கா, உள்ள போய் பார்க்காமலே வந்துட்டா. விடுங்க கங்கா. யோ, முதல்ல எடுத்துட்டு போய் ஆ. இவன் கிட்ட எல்லாம் போய். ஹலோ.
ஹலோ ஆதி சார், நான் எஸ்ஐ ஜெயக்குமார் பேசுறேன். சொல்லுங்க சார். பவானி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சிருக்கு சார், அதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். பவானி எங்க சார் இருக்கா? எப்படி இருக்கா? அத பத்தி எந்த விவரமும் கிடைக்கல சார். ஆனா பவானி இருக்கிற இடத்த நாங்க நெருங்கிட்டோம். அப்படியா? எந்த இடம்னு சொல்லுங்க சார், நான் உடனே கிளம்பி வரேன். சார், பவானியோட போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல கடைசியா உங்க வீட்டு பக்கத்துல தான் பவானியோட போன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எங்க வீட்டுக்கு பக்கத்துலயா? ஆமா சார், உங்க வீட்டு பக்கத்துல தான் சார் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அந்த ஏரியால தேடி பார்த்தா பவானிய கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம் சார். ஓகே சார், நான் தேடி பார்க்கறேன். உங்க சைடுல நீங்களும் தேடி பாருங்க. கண்டிப்பா சார். இந்த தகவலை உங்களுக்கு சொல்றதுக்கு தான் நான் போன் பண்ணேன். நான் போனை வச்சிடறேன் சார். ஓகே சார், தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். எனக்குலாம் எதுக்கு சார் நன்றி, இது என்னோட டியூட்டி. ஓகே சார். ஓகே சார், பார்க்கலாம். யோ, அவனை அடிச்சது போதும், இழுத்துட்டு வாங்க. பவானியோட போனு நம்ம வீட்டு பக்கத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லி எஸ்ஐ சொல்றாரு. இங்க எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும்? எங்க போயிருப்பா? எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது? பிடிக்கிறேன், எப்படியாவது பவானியை தேடி கண்டுபிடிக்கிறேன். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வாங்க ஆளவந்தான், உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்யூ மேடம். நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல. வர்ஷா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. வர்ஷா, உனக்கு பல்லி எங்க விழுந்துச்சு? நெத்தியில. எந்த பக்கம்? இடது பக்கம். இடது நெற்றி கீர்த்தி. அப்படின்னா நல்லதுன்னு அர்த்தம். அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு தலைமையில விழுந்ததே, அதுக்கு என்ன பலன்? முதல்ல அதை பார்த்து சொல்லு. என்ன சொல்ல போறாளோ? மரணத்துக்கு நிகரான துன்பம்னு எழுதியிருக்கு. ஐயோ, மரணத்துக்கு நிகரான துன்பமா? ஏய், என்னடி சொல்ற? என் மேல இருக்க கோவத்தை எதுவும் மாத்தி சொல்லாத. ஒழுங்கா பார்த்து படிச்சு சொல்லு. நான் அப்படி சொல்லலம்மா, பஞ்சாங்கத்துல அப்படி போட்டிருக்கு. நீங்களே வேணா பாருங்க. ஆமா, மரணத்துக்கு நிகரான துன்பம்னு தான் போட்டிருக்கு. ஐயோ, இத்தனை தலைங்க இருக்கு, இருந்து அது ஏன் தலையில தான் வந்து விழணுமா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மரணத்துக்கு நிகரான துன்பம்னா அது என்ன துன்பம் தெரியலையே. அக்கா, எனக்கு இதெல்லாம் கேட்டா ரொம்ப பயமா இருக்குக்கா. எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் கை விட்டுறாதீங்கக்கா. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம பயந்து சாகுற? பஞ்சாங்கத்துல போட்டிருக்கிறதெல்லாம் அப்படியே நடந்துராது. தைரியமா இரு. எப்படி மாமா தைரியமா இருக்கிறது? இதுலதான் தெளிவா போட்டிருக்கு. அம்மா ஒண்ணும் ஆகாது, பயப்படாதீங்க. நீ சும்மா இருடி. மரணத்துக்கு நிகரான துன்பம்னு போட்டிருக்கு, அப்புறம் எப்படி நான் பயப்படாம இருக்க முடியும்? வந்துட்டா. ஐயோ, நெஞ்செல்லாம் படபட அடிக்குது, தலையெல்லாம் வேற சுத்துற மாதிரி இருக்கு. என்ன வீடு ரெண்டா தெரியுது. ஐயோ, உமா. அத்தை, நான் இங்கதான் இருக்கேன் அத்தை. நீ இருப்ப, நான் இருக்கணும்ல. பயப்படாதீங்கம்மா, இதுக்கு பரிகாரம் இருக்கு. பரிகாரம் இருக்கா? சொல்லவே இல்ல. என்ன பரிகாரம்? அத முதல்ல சொல்லண்டி. பால் தேய்ச்சு குளிச்சீங்கன்னா சரியாயிடும். பாலா? பால் தானே? நல்ல வேளை சொன்னியே. நான் இப்பவே போய் பால்ல குளிக்கிறேன். போய் குளிங்க சித்தி. நீ வாயை மூடுறா. நீ எதுக்கு வாயை பார்த்துட்டு நிக்கிற? வா, சீக்கிரம் வா. பால் எடுத்துட்டு வா. நிறைய எடுத்துட்டு வாடி. ஆண்டவா, என்னை எப்படியாவது காப்பாத்திடு. உமா, என்ன மெதுவா நடந்து போற? சீக்கிரம் போ, சித்திக்கு பால் எடுத்துட்டு போ.
அப்புறம் ஆளவன் தான். சொல்லுங்க மேடம். என்னது மறுபடியும் டோர் திறக்கிற சத்தம் கேக்குது? அகில மேடம் தான் வராங்களா இல்ல வேற யாராச்சும் வராங்களா? பவானி, என்னடா இவ இங்கதானே இருக்க சொன்னோம், எங்க போயிட்டா? ஏய், எங்கடி இருக்க? இங்கதானே விட்டுட்டு போனோம். பவானி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. பவானி, நான் தான். எங்க இருக்க? பவானி. மேடம் நீங்களா? அடி பாவி. ஏய், இங்கதான் இருக்கியா? வா வா, பயப்படாத. என்ன தவிர இங்க யாரும் இல்ல. பரவாயில்ல, இங்க மறைஞ்சிருக்கியா? ரொம்ப உஷாரா இருக்க. அது இல்ல மேம், வேற யார் கண்ணுல நான் பட்டாலும் அதனால பார்வதி அக்காக்கு தானே பிரச்சனை. அதான் கதவு திறக்கிற சத்தம் கேட்டோனே நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். வெரி குட். இப்படியே தான் அலர்ட்டா இருக்கணும். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரணும். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல மேம், என்னால உங்களுக்கு தான் தேவையில்லாத கஷ்டம்லாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த முதல்ல சாப்பிடு. சாப்பிடு முதல்ல, பசியோட இருப்பேன். போ. தேங்க்ஸ் மேடம். சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மேம். சாப்பிடு சாப்பிடு. பவானி, நாளைக்கு மகேஷ் நிச்சயதார்த்தம். நீ ஒன்னும் கவலைப்படாத பவானி. நாளைக்கு மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தம் நடக்கும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நடக்க போறது உனக்கும் மகேஷுக்கும் நிச்சயதார்த்தம். இது எனக்கும் பார்வதிக்கும் மட்டும்தான் தெரியும். நாளைக்கு வந்து நான் சொல்லும் போது நீ வந்து மகேஷ் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும். அப்பதான் நீயும் மகேஷும் ஒண்ணு சேர முடியும். பார்வதி இந்த தகவலை உன்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னா. அண்ணே மேடம், இங்க வாங்க. எல்லாரும் இப்ப வர ஆரம்பிச்சுவாங்க. நீங்க போய் வாசல்ல நின்னுக்கோங்க, சரியா? ஓகே ஓகே. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆனா கொஞ்சம் தோரணத்தை எடுத்து கட்டி விட்டுற வேண்டியது. யார் அப்பம் விட்டு காசு. வீடு பூரா தோரணம், பத்தாவதுக்கு லைட் செட்டிங் வேற. அலங்காரம் எல்லாம் அழகாதான் இருக்கு. மூத்த மருமக இங்கதான் இருக்காளா?
விளையாடுறது பாரு, எல்லாம் இவ தலையில தான் இருக்கிற மாதிரி. யார் வீட்டு காசு எடுத்து யாருக்கு நிச்சயதார்த்தம் பண்றது? இதையெல்லாம் கேட்டா என்ன பொறாம பிடிச்சவன் சொல்லுவாங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வாங்க வாங்க, வணக்கம் உட்காருங்க. கொரோனா நேரத்துல ஃபங்க்ஷன் வச்சாலும் கிளம்பி வந்துடுறது. வாங்க 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 உட்காருங்க. நம்ம கிளம்பிடுவோம், சோஷியல் டிஸ்டன்ஸ். ஓயாம வராங்க. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க சாமி. எல்லாம் இருக்குமா, ஊதுபத்தி இருக்கா பாருங்களேன், அப்புறம் அக்ஷதை கலந்து வைக்கணும், உதிரிப்பூ இருக்கா பாரு, எடுத்து வச்சிருங்க. வெளியில இருந்து கூட்டம் வந்துருச்சு, வீட்டுக்குள்ள அக்கா வந்தாச்சு. அவமானப்படுறதுக்குன்னு அலங்காரம் பண்ணிக்கிட்டு வர்றா பாரு. என்னாச்சு இன்னும் புரியலையே. மாதி சார் கால் பண்ணி பார்ப்போம். அப்பல வீட்டில் நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு, நாம இன்னும் பவானியை தேடிக்கிட்டு இருக்கோம். நிச்சயதார்த்தம் முடியறதுக்குள்ள பவானியை நம்ம கண்டுபிடிச்சலாமா மாப்ள? கண்டுபிடிச்சலாமாமா? யார் மாப்ள? மகேஷ் தான் மாமா. பேசு மாப்ள. ஹலோ சார், நாங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்க எங்க இருக்கீங்க? நான் பவானி தேடி வெளியே போயிட்டு இருக்கேன் மகேஷ். நிச்சயதார்த்த ஏற்பாடுலாம் கிராண்டா போயிட்டு இருக்கு சார். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. பவானிய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? நீ கவலைப்படாத மகேஷ், நான் பவானியோட தான் வருவேன். நீ டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா இரு. சீக்கிரமா வந்துருங்க சார். சீக்கிரமா வந்துடுறேன், நீ தைரியமா இரு. ஓகே சார். அகிலா அம்மா பேரை கெடுத்துடணும், எனக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனையை உண்டாக்கணும் தான் அவங்க திட்டம் போட்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப நான் என்னதாக்கா பண்றது? அவங்க பிரச்சனையை அப்புறமா பாத்துக்கலாம். உன்னை யாராவது இப்ப பாக்குறதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து போயிடு பவானி. என்னக்கா சொல்றீங்க? அப்ப மகேஷ் கூட நீங்க என்ன சேர்த்து வைக்க மாட்டீங்களா? நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன்ல பவானி, மகேஷ் விஷயத்துல நான் இனி தலையிட மாட்டேன்னு. இப்படி எல்லாம் நீங்க சொல்லலாமாக்கா? I'll call you back. நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல பவானி, மகேஷ் விஷயத்துல நான் இனிமே தலையிட மாட்டேன்னு. கண்டிப்பா என்னால மகேஷ் கூட உன்னை சேர்த்து வைக்க முடியாது. நீ தயவு செஞ்சு போயிடு பவானி.
எனக்காக மகேஷ் அம்மா கிட்ட எல்லாம் வந்து சண்டை போட்டீங்களேக்கா. என்ன மகேஷ் கூட சேர்த்து வைக்கிறேன்னு கோயில்ல வச்சு சத்தியம் எல்லாம் பண்ணீங்களேக்கா. எல்லாத்தையும் மறந்துட்டீங்களாக்கா? எதையும் நான் மறக்கல பவானி. அதெல்லாம் அம்மா மகேஷ் கல்யாணத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடி. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி பவானி? அம்மா இதுல எப்ப சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தெல்லாம் மறந்துட்டேன் பவானி. எனக்கு வேற வழியே இல்ல. பிளீஸ்க்கா, அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. மகேஷ் இல்லனா எனக்கு வாழ்க்கை இல்லக்கா. முதல்ல நீ இங்க இருந்து போ பவானி. யாராவது பாத்துட்டா இதுல எனக்கு தான் பிரச்சனை. உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீங்களே எப்படி சொல்லலாமாக்கா? இனிமே நீ என்ன நம்பாத பவானி. உன் காதலை நம்பு. உன் காதல் உண்மையானதுன்னா உன்னையும் மகேஷையும் அது கண்டிப்பா சேர்த்து வைக்கும். நீ இப்ப இங்க இருந்து போ பவானி. முடியாதுக்கா. எனக்கு நீங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு பதில் சொல்லுங்க. மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கறதா நான் அகில அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன் பவானி. என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது பவானி. நீ முதல்ல இங்க இருந்து போ. அக்கா, அப்ப எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் என்னாச்சு? எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை விட அகிலா அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் பெருசா போச்சுல்ல உங்களுக்கு? ஆமா, அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் இப்ப எனக்கு பெருசு. நீ நீ இப்ப எங்க இருந்து போ பவானி. முடியாதுக்கா, என்ன மன்னிச்சிடுங்கக்கா. எனக்கு மகேஷ் முக்கியம்க்கா. இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நடக்க விட மாட்டேன்க்கா. தடுத்து நிறுத்தியே தீருவேன்க்கா. நில்லு பவானி. நான் இவ்ளோ சொல்லியும் நீ இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தியே தீருவனா? அத நீ என் பணத்தை தாண்டி தான் போகணும். அகிலா, என்ன யோசிச்சிட்டு இருக்க? ஓ, உன் கூட இருக்கிற ஈகோவால பார்வதியை ஜெயிக்கணும்னு நினைச்சு நீ அவகிட்ட சத்தியத்தை வாங்கின. ஆனா பார்வதி ஒன்ன ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை விட்டு கொடுத்திருக்கா. உனக்காக உன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக பார்வதி எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்கான்னு பாத்தியா? இதுக்கப்புறமும் நீ மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தத்தை நடத்த போறியா? அப்படியே அது நடந்தா அது நீ ஜெயிச்சதா அர்த்தம் இல்ல, பார்வதி ஜெயிச்சதா தான் அர்த்தம்.
நான் அகிலா அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன் பவானி. என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது பவானி. நீ முதல்ல இங்க இருந்து போ. வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க சாமி. சரிங்க சாமி. டேய், கதவு மூடுறா. சரிங்க. ரத்னம், அக்கா ஏதாவது தெரியுதா? அக்கா, மாலைக்குள்ள என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியலக்கா. யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அக்கா, அகிலாண்டேஸ்வரி மேடத்தை ஏமாத்த போறோம். அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குக்கா. மாலைக்குள்ள என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியலக்கா. யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அக்கா, நாம செய்யற இந்த ஏமாத்து வேலையில அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கும் பங்கு இருக்குன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்கக்கா. அதனால அந்த அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட மானம் மரியாதை எல்லாம் போயிடுங்கக்கா. இப்போ எனக்கு அது முக்கியம் இல்ல. என் மகன் கல்யாணம் தான் முக்கியம். முதல் தடவை நாம ஏற்பாடு பண்ண மகேஷோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. இப்போ 2வது தடவையா ஏற்பாடாயிருக்கு. இதுவும் நடந்து முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படியே நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சாலும் கல்யாணம் வரைக்கும் இன்னும் எத்தனை பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வருமோ. அதான் இந்த நிச்சயதார்த்த மாலைக்குள்ள தாலிய மறைச்சு வச்சிருக்கேன். அம்மாக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? பரம்பரை வாழ் மேல சத்திய வாங்கினதுக்கு அப்புறமும் அம்மாக்கு இப்படி ஒரு துரோகத்தை நீங்க பண்ணலாமா? மகேஷ் கல்யாண விஷயத்துல அம்மா சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் பவானிக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தையே மறந்துட்டு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நான் பொறுப்புன்னு அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். ஆனா உங்களை அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்களா மதிச்சு உங்க மகனோட நிச்சயதார்த்தத்தை இந்த வீட்ல ஏற்பாடு பண்ண அம்மாவோட மான மரியாதை உங்களுக்கு முக்கியம் இல்ல, அப்படிதானே?
அம்மாவோட மான மரியாதைக்கு எந்த களங்கமும் ஏற்பட நான் விட மாட்டேன். இப்பவே நான் போய் இத அம்மா கிட்ட சொல்றேன். டேய் கதவு மூடுடா. ஒழுங்கு மரியாதை கதவு திறக்க சொல்லுங்க, இல்லனா இங்க நடக்கிறதே வேற. ஒழுங்கு மரியாதையை கதவு திறங்க. திறக்க முடியாதுங்க. கதவு திறங்க முதல்ல. வழி விடுங்க. திறக்க முடியாதுங்க. முடியாது. வழி விட போறீங்க. பார்வதி, நான் சொல்றது கேளுன்னு சொல்றேன்ல. இங்க நடந்ததை இங்கேயே மறந்துடு. புரிஞ்சுதா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம் பார்வதி. இது பாருங்க, இவ்ளோ நேரம் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்ததே அம்மாவுக்காக தான். அவங்க மரியாதையை கெடுக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு இனிமே நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்? நான் ஏன் பயப்படணும்? கைய விடுங்க. வேண்டாம் பார்வதி, சொன்னா கேளு. விடுங்க. மாப்பிள்ளை ஆக்ஷன் வந்து மேடையில உட்கார வைங்க. சரிங்க. பொண்ணை கூட்டிட்டு போய் உட்காருங்க. பார்த்து போங்க. சரிப்பா. போய் உட்காரு. எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்லுங்க. உட்காருங்க. உட்காருங்க. பார்த்து. மகேஷ் இல்லாத இந்த வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்புறம் நான் எதுக்கு உயிரோட வாழணும்? மாப்பிள, கொஞ்சம் வண்டியை ஓரமா நிப்பாட்டியா? அர்ஜென்ட் மாப்பிள. தோனி பாட்டுற மாமா, கொஞ்சம் ஒதுக்குவோம் போய். மகேஷோட ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாதுன்னா இனிமே உயிர் வாழ மாட்டேன். இனி யாருக்கும் பாரமாவும் இருக்க மாட்டேன். அருமையான இடத்துல பாட்டிருந்தான். போய் வேலையை முடிச்சோம். ஹலோ சார். சொல்லுங்க ஆதி சார். பவானி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நாங்களும் அதான் விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். தகவல் கிடைச்சா உடனே உங்களுக்கு கால் பண்றோம் சார். ஓகே சார், கொஞ்சம் பாருங்க. ஷோர் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. மாமா கிளம்பலாமா? மாப்பிள, இப்பதான் மாப்பிள ஃப்ரீயா இருக்கு. வண்டி எடு மாப்பிள, போலாம். போலாம். பவானி மாமா, பவானி மாமா. பவானி அது மாப்பிள, பார்த்து அப்படியே வா மாப்பிள. மாப்பிள அந்த பைப்பை முடிச்சு ஏறி வா. வா மாப்பிள, வா வா. பார்த்து மாப்பிள, மாப்பிள பார்த்து வா, பார்த்து வா மாப்பிள, பார்த்து. படு போய் மாமா, மெதுவா. பவானி
பவானி பவானி பவானி பவானி பவானி பவானி பவானி இங்க பாரு. எந்திரிமா. ஏந்திரி பவானி, கண்ணு துற. பவானி 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 மா பவானி மா மா பவானி எந்திரிமா. பவானி 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 ஏந்திரி. பவானி 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 என்னமாச்சு? கண்ணு துற பவானி. பவானி எந்திரி, கண்ணு துற. இங்க பாரு. மாமா கண்ணு திறக்க மாட்டான் மாமா. மாப்பிள எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தண்ணி குடிச்சுப்பான்னு நினைக்கிறேன். வயிற்று அமுக்கு மாப்பிள. பவானி இப்ப கண்ணு திறந்து பாரு. பவானி ஏய் இங்க பாரு. பவானி பாரு, கண்ணு திறந்து பாரு. பவானி பவானி எந்திரி. பவானி 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 எந்திரிமா. இங்க பாரு பவானி. பவானி இங்க பாரு, கண்ணை துற. பவானி 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 மாப்பிள நல்லா செய்யும் மாப்பிள. மாப்பிள கண்ணு முடிச்சிட்டா மாப்பிள. பவானி 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 கங்கா, இதுதான் சரியான நேரம். நீங்க போய் பவானியை கூட்டிட்டு வாங்க. ஓகே ஓகே. கூட்டிட்டு வரட்டும். இப்போ இருக்கு இந்த இடத்துல ஒரு சூறாவளி. வாக்கா கொடுக்கிற வாக்கு. இப்ப அந்த ராஜேஸ்வரி முன்னாடி நீ அவமானப்பட்டு நிக்க போற. அமைதி பூங்காவா இருக்கிற அகிலாண்டேஸ்வரி ருத்ர தாண்டவம் ஆட போற. பவானி பவானி ஏய் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமா வா. பவானி பவானி வெளியில வா, நான் கங்கா கூப்பிடுறேன். என்ன சத்தத்தையே காணுமே. ஏய் ஐயோ, இவ எங்க போனான்னு தெரியலையே. இப்படி சொதப்பிட்டாலே. இப்ப நான் என்ன பண்றது? முதல்ல இந்த விஷயத்தை வனஜா கிட்ட சொல்லுவோம். வனஜா, கங்கா, என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? பவானி எங்க? எல்லாம் சொதப்பல் ஆயிடுச்சு. ஸ்டோர் ரூம்ல அவளை எங்கேயுமே காணோம். என்ன சொல்றீங்க? நான் நல்லா தேடி பார்த்துட்டேன் வனஜா. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. என்னமாப்பா என்ன யோசனையில வர?
இல்லை மாமா, குருஜியை வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். அவர் இப்போ எங்கே இருப்பாருன்னு தெரியல. அதான். சரி மாப்பிள. அப்போ நம்ம அவர் இருக்கிற இடத்துக்கு போய் அவரை கூப்பிட்டுட்டே போயிடலாம் மாப்பிள. சரி மாமா. அப்போ மாப்பிள மாப்பிள குருஜி வந்து சொன்னார்னா எல்லாம் சரியாயிடும் மாப்பிள. நம்ம ஒன்றும் ஆகாது, கவலைப்படாம போ மாப்பிள. மாப்பிள நம்ம குருஜி மாதிரி இல்லை? ஆமாம் மாமா. மாப்பிள கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த மாதிரி குருஜியே வந்துட்டாரு மாப்பிள. வண்டிங்க பாட்டு மாப்பிள. வணக்கம். வணக்கம் குருஜி. நல்லா இருங்க. வணக்கம் குருஜி. நல்லா இருங்க. நீங்க வீடு வரைக்கும் கொஞ்சம் வரணும் குருஜி. என்ன விஷயம்? அவ்வளவு நடந்திருக்கா? நல்லா இருமா. குருஜி நீங்க நேர்ல வந்து சொன்னாதான் அம்மா நம்புவாங்க. அப்பதான் இப்ப நடந்துட்டு இருக்கிற மகேஷ் வருஷா நிச்சயதார்த்தத்தை தடுக்க முடியும் குருஜி. கொஞ்சம் வாங்க குருஜி. அருண். அம்மா, ஆதி பார்வதியை காணோம். எங்க இருக்காங்க? பார்வதி அண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் இருந்தாங்க. ப்ரோவை நான் காலையில இருந்து பாக்கலாமா? ஓ, அகிலா, ஆதி பார்வதிக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பம் இருக்காது. நீ சத்தியம் வாங்கிக்கிட்டதுனால எதுவும் செய்ய முடியாம ஒதுங்கி இருப்பாங்க போல இருக்கு. முதல்ல பொண்ணை கொடுங்க. இந்தாம்மா சார். இதாங்க மாப்பிள்ள. மகேஷ், மாலையை வாங்கிக்கோ.
2 பேரும் எழுந்துட்டு மாலையை மாத்திக்கோங்க. எழுந்துங்க. என்னாச்சு? இன்னும் ஆதி சார் வரல. நாழியாருது மாலையை மாத்திக்கோங்க. நிறுத்துங்க. இவ எங்க இருந்தா இவ்வளவு நேரம்? என்னாச்சு பார்வதி? எதுக்காக நிறுத்த சொல்ற? அம்மா, இந்த நிச்சயதார்த்தத்துல உங்களுக்கு தெரியாம ஒரு பெரிய மோசடி நடந்துட்டு இருக்குமா? என்னன்னு தெரியலையே. எனக்கு தெரியாம மோசடி நடந்துகிட்டு இருக்கா? என்ன உளற பார்வதி? அகிலா, அகிலா, இவ ஏதோ குழப்பத்தை ஏற்படுத்தி நிச்சயதார்த்தத்தை நிறுத்த பாக்குறா. இல்லம்மா, என்ன நம்புங்க, நான் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தல. இப்ப நடந்துட்டு இருக்கிறது நிச்சயதார்த்தமே இல்ல, கல்யாணம். கல்யாணம்? கல்யாணமா? கல்யாணமா? என்ன சொல்ற இவ? பார்வதி, நிச்சயதார்த்தம் முடிகிற நேரத்துல என்ன குழப்பம் பண்ணிட்டு இருக்க? நல்ல நேரம் போய்கிட்டு இருக்க, நீ அந்த பக்கம் போ. டேய் மகேஷ், வருஷா கழுத்துல மாலையை போடு. வேண்டாம் மகேஷ், மாலைய போடாத. அந்த மாலைக்குள்ள உங்க அம்மா தாலிய மறைச்சு வச்சிருக்காங்க. நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா? மறக்கலம்மா, ஆனா இந்த நிச்சயதார்த்தம் நடந்தா உங்க பேருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுமா? நீங்க கொடுத்த வாக்கு மேல நம்பிக்கை இல்லாம இவங்க நிச்சயதார்த்த மாலைக்குள்ள தாலிய மறைச்சு வச்சிருக்காங்கம்மா. இந்த நிச்சயதார்த்தத்தை கல்யாணமா ஆக்க பாக்குறாங்க.
அகிலா, இவ பொய் சொல்றா. இவ சொல்றத நம்பாத. மகேஷ், நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. நீ வர்ஷா கழுத்துல மாலைய போடு. நான் சொல்றது உண்மைன்னு இப்பவே நிரூபிக்கிறேமா. இருங்க. பார்வதி, 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 மாலையை விடுங்க. குடு மாலைய. விடுங்க. குடு மாலைய. மாலையை விடுங்கங்கறல்ல. குடு. குடு. விடுங்க மாலையை. குடு. ஏய், என்ன? விடுங்க. குடு பார்வதி. மாலைய குடு. வாங்கம்மா, குடு. இங்க வந்து பாருங்கம்மா. பார்வதி, விடுங்க. குடு. நீ என்ன இப்படி ஏமாத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ராஜி. நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை உனக்கு ஏன் மேல இல்லாம போச்சுல்ல? கல்யாணம்ங்கிறது புனிதமான ஒரு விஷயம். அதோட மரியாதையை நீ கெடுத்துட்டியே. இனிமே இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. அகிலா, அப்படி சொல்லாத. நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்க. உன்னோட வாக்க நீ காப்பாத்த இந்த நிச்சயதார்த்தத்தை நீ நடத்திதான் கொடுக்கணும். ஏய், என் மேல நம்பிக்கை இல்லாம ஊர் முன்னாடி எப்ப என்னை ஏமாத்த நினைச்சியோ அப்பவே நான் கொடுத்த வாக்கு காத்துல கரைஞ்சு போச்சு. இனிமே அந்த வாக்க காப்பாத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இந்த இடத்துல என் வீட்ல நிக்கிற அருகதை உனக்கு கிடையாது. கெட் அவுட். ஆதி, அம்மா, பவானி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டமா. இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. அப்படி நடந்தா உங்க குடும்பத்துக்கு பெரிய களங்கம் ஏற்படும்னு நான் வனஜாமா கிட்ட சொல்லி இருந்தேன். போட்டு கொடுத்துட்டாரு. அவங்க அத உங்ககிட்ட சொல்லலையா? அதான் சொல்லலன்னு தெரியுது இல்ல. அப்புறம் என்ன கேள்வி வேண்டியிருக்கு? வந்தது எல்லாமே என்னையே குறி வச்சு தாக்குறது. ஐயோ, பாக்குறாளே. ஓஹோ, நீ வேற சூழ்ச்சி பண்றியா? உன்னெல்லாம் எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டியா? அக்கா, மகேஷ், பவானி, எங்க அம்மா கஸ்டடியில நீ இருக்கிறதாவும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நான் சம்மதிக்கலனா உன்னை கொன்னுடுவேன் மிரட்டினாங்க பவானி. என்ன மன்னிச்சிரு பவானி.
உங்க அம்மா என்ன கடத்தல மகேஷ், அவங்க போய் சொல்லிட்டாங்க. என்னையே ஏமாத்திட்டீங்கல்லம்மா. உங்களை என் அம்மான்னு சொல்லவே அவமானமா இருக்கு. இனி உங்க முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன். உன் பையனே உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு போயிட்டான். இதுக்கு மேல நீ எதுக்கு இங்க நிக்கிற? நானும் அதே தான் சொல்றேன். என் மூஞ்சிலேயே முழிக்காத ராஜி, போயிடு. என்னதான் இருந்தாலும் நீங்க செஞ்சது பெரிய நம்பிக்கை துரோகங்க. நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. உன்னை நம்பி வந்த எங்களுக்கும் இது அவமானம்.